கன்னிராசி நேயர்களே, பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு என்ன எழுதியிருக்கார்? கன்னிராசி, உங்களுடைய விதி சகல ராசிகளிலும் உங்களுக்கு மிக நுணுக்கமாக, மிக நேர்த்தியாக பிரம்மனால் எழுதிக்கப்பட்டது என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டீர்கள். நான் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டேன், தேவையில்லை. உங்களுக்கு ஒரு இடத்த கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுனாலே சொல்லிடுவாங்க, நான் உனக்கு சுமையாக பாரமெல்லாம் இருக்க மாட்டேன்டா, நான் என் வழியை நான் பார்த்துக்கிறேன்டா போடா. அறிவு, உங்களுடைய விவேகம், உங்களுடைய சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பீங்க, உண்டா இல்லையா? க்ளீனாக இருக்கணும். ஒரு ட்ரெஸ் பண்ணினாலும் சரி, வெளில போனாலும் சரி, ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக போகணும், தன்னை நன்னா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. உண்மைதாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை, உண்மைதான். நானாக இருந்தாலும் அது உண்மை. அடுத்ததாக ட்ரூத்ஃபுல்னஸ், பியூர் ஹார்ட், சுத்தமான இதயம் கொண்டவர்கள் கன்னியாராசிக்காரர்கள். ஒரு அழுக்கு படியாதவர்கள் சிம்மராசிக்காரர்கள். சுத்தமான இதயம். நீங்கள் என்னதான் கன்னிராசிக்காரர்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி. உங்களுக்கு இது தாங்க, இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும், இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒன்று. வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும், இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும், இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விலாவரியாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விலாவரியாக முழுமையாக 12 ராசிகளுக்கு மேஷத்திலிருந்து மீனராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார், சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரம்மன் எழுதிய விதி, வாங்க போகலாம். கன்னிராசி நேயர்களே, பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு என்ன எழுதியிருக்கார்? கன்னிராசி, உங்களுடைய விதி சகல ராசிகளிலும் உங்களுக்கு மிக நுணுக்கமாக, மிக நேர்த்தியாக பிரம்மனால் எழுதிக்கப்பட்டது என்ன தெரியுமா? உங்களுக்கு எழுதும்போது ரொம்ப நுணுக்கமாக கண்ணை திறந்து எழுதியிருக்காரு. சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்களுடைய தலையெழுத்து என் தலையெழுத்து எழுதும்போது பிரம்மா தூங்கியிருப்பாரோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு மிக நேர்த்தியாக பிரம்மனால் எழுதி வைக்கப்பட்டது என்ன தெரியுமா? முதல் விஷயம், உங்களுடைய அறிவு, உழைப்பு உண்மையானால் வாழ்க்கையை மாறும் சக்தி. இந்த பிறவியில் உங்களுக்கு பிறப்பு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறிவும் உங்களுடைய உழைப்பும் இரு கண்கள் மாதிரி. இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு வந்த தடைகள் உங்களை தள்ளுவதற்கல்ல, உங்களுக்கு உயர்த்துவதற்கான துல்லியமான ட்ரைனிங். உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்து மன சங்கடப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் சங்கடப்படாதீங்க. பிரம்மன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ட்ரைனிங், டேய் உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குடா, இனி உங்களுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. அடுத்ததாக வந்து என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு? உங்களுடைய ராசிக்கு என்ன தெரியுமா சில விஷயங்கள் கொடுத்துருக்கு? உங்களுடைய ராசிக்கு சில விஷயங்கள் வந்து என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டீர்கள். நான் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டேன், தேவையில்லை. உங்களுக்கு ஒரு இடத்த கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுனாலே சொல்லிடுவாங்க, நான் உனக்கு சுமையாக பாரமெல்லாம் இருக்க மாட்டேன்டா, நான் என் வழியை நான் பார்த்துக்கிறேன்டா போடா அப்படின்னு அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. யாருக்கும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. கன்னிராசிக்காரர்கள் இப்பிறவியில் இருக்கக்கூடிய பொறுப்பு, கடமை, மதிப்பு அதிகம். இன்னொன்று என்ன தெரியுமா, யாரும் உங்களை ஏமாற்றினால் அதை உடனே உணரக்கூடிய ஷார்ப் இன்ட்யூஷன் உங்ககிட்ட இருக்கு. உங்களை ஏமாத்துறான் தெரிஞ்சாலே அவனுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, இவன் நம்மளை ஏமாத்துறான், நான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நான் கன்னிராசி, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன். இவன் நம்மளை ஏமாத்துறாங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. சில நேரத்தில் நீ ஏமாத்துறியா, எனக்கு தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரி இருந்துருவேன், போடா நீ என்னை ஏமாத்த என்ன ஆகிட்ட போகுது போடா, அவ்வளோதான். இது என்ன, இது உண்டு.
ஆனால் கன்னிராசிக்காரர்கள் இந்த பிறவியில் அறிவு, விவேகம், சுத்தம், பொறுப்பு, கடமை, மதிப்பு இதை நிறைவு செய்ய வந்தவர்கள். அறிவு, உங்களுடைய விவேகம், உங்களுடைய சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உண்டா இல்லையா? க்ளீனாக இருக்கணும். ஒரு ட்ரெஸ் பண்ணினாலும் சரி, வெளில போனாலும் சரி, ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக போகணும், தன்னை நன்னா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. உண்மைதாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை, உண்மைதான். நானாக இருந்தாலும் அது உண்மைதான். பொறுப்பாக இருப்பீங்க. கடமை, மதிப்பு, எங்கே இருந்தாலும் தனக்கு மரியாதை, எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ஒன்று தானே. அது கன்னியாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடயே இருக்கும். மரியாதை இல்லாத இடத்துல நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு நன்மை தரும் கர்மம் என்னென்ன தெரியுமா? ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் உண்டு, எக்ஸலண்ட் ஒர்க் எத்திக். ஒரு வேலை எடுத்தால் கரெக்டாக அதை செஞ்சு முடிப்பீங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டீங்க. வேண்டாம், தலைகீழ நின்னாலும் வேண்டாம், ₹1,00,000 கொடுத்தாலும் வேண்டாம், போடா டே போடா, பணமே வேண்டாம் போடா. டிசிப்ளின் முக்கியங்க. எனக்கு டிசிப்ளின் முக்கியம். அதை சொல்லக்கூடிய ஆள் நீங்கள். டீப் அனலைஸ் பவர், ஒரு விஷயத்தை உள்வாங்கி பேசக்கூடியவர்கள் நீங்கள். உண்டா இல்லையா? ஒரு விஷயத்தை உள்வாங்கி சும்மா சாதாரணமாக பேசிட மாட்டீங்க, உள்வாங்கி பேசக்கூடியவர்கள் நீங்கள். அடுத்ததாக ட்ரூத்ஃபுல்னஸ், பியூர் ஹார்ட், சுத்தமான இதயம் கொண்டவர்கள் கன்னியாராசிக்காரர்கள். ஒரு அழுக்குப்படியாதவர்கள் சிம்மராசிக்காரர்கள், சுத்தமான இதயம். நீங்கள் என்னதான் கன்னிராசிக்காரர்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் அவன் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெய்வ சக்தி ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு இருக்குது. நீ என்ன வேணாலும் பண்ண, அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில மைனஸ் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங். அதை நீங்கள் விட்டுட்டீங்கனாலே நல்லது தான். ஆனால் ஓவர் திங்கிங், எதையாவது போட்டு யோசிச்சுட்டு நம்ம ஒன்று கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. சமயத்தில் ஓவர் திங்கிங்கிறது உண்டு. சில நேரத்தில் அன்னெசரிலி ஃபியர், தேவையில்லாத பயம். எதுக்கு அது வரும்? சில நேரத்தில் தேவையில்லாத பயம். இவன் அதை சொல்லிவிடுவானோ, அவன் அதை சொல்லிவிடுவானோ, யாராவது ஏதோ. உண்டா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவையில்லாத பயம். கஷ்டம் வந்தாலே நான் மட்டும் இப்படித்தான் என்று நினைத்துக்கொள்ளுது. கஷ்டம் வந்தால் நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம் வருதோ, ஏன் அவனுக்குலாம் கஷ்டம் வர மாட்டேங்குது, நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம் வருதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் வரும். கன்னி பிரம்மன் எழுதிய விதி தலையெழுத்து என்ன தெரியுமா? ஒரு துளி உழைப்பை நீ வீண் போக விட மாட்டாய். சத்தியமான வார்த்தை. ஒரு துளி உழைப்பை கூட நீ வீண் போக விட மாட்டாய். உன் சரியான நேரத்தில் சரியான வெற்றி நிச்சயம் உனக்கு வரும். இது விதியில் குறிப்பிட்ட முக்கிய குறிப்பிட்ட கோடுகள். உழைப்பு வெற்றி என்ற கோல்டன் ரூல் உங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்கார தலையெழுத்தை பார்த்தீங்கன்னா, உழைக்கிற வரை பிரம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டார், நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உன்னை உழைக்க வெற்றியே தீர்வார். நீ சோம்பேறித்தனமா இருக்கணும்னு நினைச்சா கூட உன்னை விட மாட்டார். ஓடுறா, ஏந்து ஓடுறா, ஏண்டா உட்காந்துருக்க, ஏந்து ஓடுறா. சொல்றோம் இல்லையா? அஸ்த நட்சத்திர கன்னிராசி, உத்தர நட்சத்திர கன்னிராசி, சித்திர நட்சத்திர கன்னிராசி. சித்திர நட்சத்திர கன்னிராசிலாம் வீட்டில் கணவர் வீட்டில் உட்காந்துருந்தா, ஏந்து ஓடியா, என்னையா வீட்டில் காலையில் சும்மா உட்காந்து தரையை நோண்டிட்டு இருக்கோம், கிளம்பியா வீடு, வேலைக்கு எங்கன்னா போயா, சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு போயா, வேலைக்கு போயா. எங்கே இவன் பார்ப்பான், ஐயோ இவ தொல்லை தாங்க முடியல, நம்ம எங்கன்னா வேலைக்கு ஓடி போயிடலான்ட்டு வேலைக்கு ஓடி போயிடுவான். அந்த உழைப்பு அப்படிங்கிறத வரை வைக்கக்கூடியவர். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தடைகள் வந்தாலும் ஒவ்வொன்றாக உன்னை உயர்த்தும் படிக்கட்டு. எவ்வளோ தடை வந்தாலும் சரி, உன்னை உயர்த்தக்கூடிய படிக்கட்டாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர்டு சக்ஸஸ் உங்ககிட்ட இருக்குது. உங்கள் வாழ்க்கை நல்ல அமோகமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் யூ செட்டில், அன்ஷேக்கபிள் ஸ்டெபிலிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க, உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. பணம் வருவது ஸ்லோ, ஆனால் குரோயிங் பேட்டர்ன் நிறையா இருக்கும். அதாவது தாமதம் இருக்கும், ஆனால் தடை இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் 2 பெரிய டேர்ன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறது சொல்றேன். 1, மேஜர் மாற்றங்கள் எழுதப்பட்டிருக்கும். மேஜர், பெரிய பெரிய அளவில் பெரிய மாற்றங்கள் எழுதப்பட்டிருக்கும். 1 வேலை, இன்னொன்று வியாபாரத்தில், 1 குடும்பத்தில், 2 வாழ்க்கை முழுக்க மாற்றம். சில பேருக்கு இருதார யோகம் உண்டு, சில பேருக்கு, நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், சில பேருக்கு இருதார யோகம் உண்டு. அது பிரம்மா எழுதின விதி, ஒன்றும் பண்ண முடியாது. 2 தாரம் இருக்குதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் விதியில் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டால், விவேகமான முடிவு. நீங்கள் எடுத்த முடிவுகள் வாழ்க்கை உங்களுக்கு என்டையர்லி நல்ல ஒரு யோகமாக உங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸ்லையும் சரி, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு சூப்பராக இருப்பீங்க. பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங், எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலி லைஃப்பில் நல்ல சப்போர்ட்ஸ், நிறைய நல்ல விஷயங்கள் யோகமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி. கன்னியாராசி பொறுத்தளவுக்கு இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் இது பண்ணலாம். என்றைக்குமே நீங்கள் கன்னியாராசியில் பிறந்தவர்கள் புதன்கிழமை, திங்கக்கிழமையில ஃபாஸ்டிங் இருங்க. கன்னியாராசியில் பிறந்தவர்கள் பிரம்மன் எழுதிய விதி நல்லா அமோகமாக வருவீங்க. பெரிய பெரிய விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே போல் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தில் எல்லா தடைகளையும் மெல்ட் ஆகும். எல்லாமே கரைஞ்சு போய் எல்லாமே நல்லாயிருக்கும். குலதெய்வ தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமான உங்களுடைய சாமியை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொன்னால் திருக்காளஹஸ்தி, திருநட்டாளம். திருக்காளஹஸ்தி போகலாம், இல்லாது திருநட்டாளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க.
உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி. அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இதை நான் பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன். இது பொது பலன்னே நான் சொல்ல மாட்டேன். இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஜென்ரலாக சொல்லலை, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். 90% நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் 10% வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய 2025 பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால், ஆமாம் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆமாம் சுவாமி, எனக்கு இது நடந்தது, எனக்கு இது நடந்தது, நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.